2 முறைக்கு மேல பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டாச்சு. பல்வேறு பொருளாதார நிபுணர்கள் இன்னும் இது விலை கணிசமாக உயரக்கூடும்னு சொல்றாங்க. அது மூலியமாக விலைவாசியும் உயரும்னு சொல்றாங்க. ஸோ இந்த தருணத்தில் நம்ம உங்க முன்னாடி என்ன வைக்கிறோம் அப்படின்னா, கடந்த 13 வருடங்களாக நம்ம ஆராய்ச்சி செய்து குறைந்த செலவில் எப்படி நிறைவான ஊட்டச்சத்தை பெறுறதுன்னு நாங்கள் முதல்ல பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு இருக்கிறோம். அதை உங்க முன்னாடி இனி ஒவ்வொரு பதிவாக தினமும் ஒரு பதிவாக வைக்கிறேன். யார் யாருக்கு எது எது ஏற்புடையதாக இருக்குதோ ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறது எல்லோருக்கும் ஏற்றுக்கவும் முடியும்னு சொல்ல முடியாது, ஏற்றுக்காமல் இருக்க முடியுதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, சிலர் ஏற்றுக்குவாங்க, சிலர் ஏற்றுக்க முடியாது. ஓகே, நீங்கள் தெளிவாக வச்சுக்கங்க. இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, சாதாரண ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கரிசியை வச்சு அற்புதமாக சமைக்க முடியும். இன்னைக்கு அரிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தரமாக கிடைக்குது. இன்னைக்குன்னா உடனே இந்த ஆட்சியிலே நினச்சிடாதீங்க. கடந்த ஆட்சி, அதுக்கு முந்தைய ஆட்சி, அதிலிருந்து எல்லா ஆட்சியிலையும் நல்லா தான் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. என்னுடைய அனுபவத்தை உங்கள் முன்னாடி பார்க்குறேன். ஸோ ரேஷன் பருப்பு நல்லா தான் இருக்குது, ரேஷன் பாமாயில், ரேஷன் சர்க்கரை, ரேஷன் கோதுமை எல்லாமே நம்ம பயன்படுத்துகிறோம். இதில் ஒரு மாதத்துக்கு 80 ரூபாய் தான் செலவாகுது அரிசி, பருப்பு, ஆயில் இதெல்லாம் வாங்குறது. 2 பேர் உள்ள வீட்டுக்கு கூடுதலாக இன்னொரு 2 லிட்டர் நம்ம வாங்கினோம்னா எண்ணெய் போதுமானது. மற்றபடி இதை வச்சே நம்ம சமாளிக்க முடிகிறது. கூடுதலாக மற்ற தானியங்களெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற உடனே இது மட்டும் நினச்சிக்காதீங்க. ஸோ இதையும் நம்ம கன்சியூம் பண்ண ஆரம்பித்தோம்னா பெருமளவு பொருளாதாரம் மிச்சமாகும். ரேஷன் பாமாயிலை கண்டு பயப்படுறவங்களுக்கு சுத்தி செய்கிறது எப்படின்னு செய்து நாங்கள் பயன்படுத்துகிறத காண்பிச்சிருக்கேன். ஒவ்வொரு முறையும் ரேஷன் துவரம்பருப்பில் சாம்பார் வைக்கிறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன காய்கறிகள் சேர்த்து வச்சா சுவையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். ரேஷன் சர்க்கரையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்னு காண்பிச்சிருக்கேன். ரேஷன் கோதுமை எப்படி மதிப்பு கூட்டுறது, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராகி, கம்பு, சோளம், ஆரணத்தை போட்டு அரைச்சி 10க்கு மேற்பட்ட பதார்த்தம் இந்த மாதிரி தருணத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரே ஒரு பொருள் 10 வகையான உணவு தயாரிக்க பயன்படுறப்ப நம்மளுக்கும் போர் அடிக்காது, வீட்டில் உள்ள எல்லோருக்கும் பிடித்தமான உணவாகவும் இருக்குது. நான் சொல்லக்கூடியது ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சாலும் தொடர்ந்து கடைபிடிக்கிறப்ப பெருமளவு பொருளாதாரத்தை மிச்சம் பண்ணி கொடுக்கும். அதோடு நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும். ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு பதிவாக பாருங்கள். முதல் கட்டமாக நம்மை போல் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் என்ன பிரச்சனை? பசி பிரச்சனை, வயிற்றில் அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம தயாராகணும். கொஞ்சம் காசை வச்சு ஊட்டச்சத்து பெறணும். ஸோ பழைய சோறு எப்படி புரத உணவை செலவே இல்லாமல் வீட்டில் தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் ரேஷன் பச்சரிசியில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதைத்தான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். நான் ஒன்றும் புத்தகத்தை படிச்சுட்டெல்லாம் சொல்ல. கடந்த 25 வருஷத்துக்கு மேலே நான் இந்த அரிசியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். இன்னும் உங்கள் முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கிறேன். எவ்வளவு பயிற்சி செய்கிறேன் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அடுத்தடுத்த பதிவு மறக்காமல் பெல் சிம்பிளை போட்டு தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. எல்லா பலன் தரும்.